பேசாமல் நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் இறங்கிறவா? தேடிட்டு இன்னைக்குள்ளே அமுச்சு விட்றேன், இல்லையா இந்த வாரத்துக்குள்ளே புது வீடியோ. செல்ல நீ வந்தால் தான் போவேன். ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு எல்லாரும் செல்போனையும் பறிச்சுக்கிட்டு வழக்க போட்டு ஆடியோ வெளியிட்டு முன்னாடியில் சினிமாவுக்கு தான் ஆடியோ வெளியிட்டாங்க. இப்போ தான் அரசியலுக்கு ஆடியோ வெளியிடுறதெல்லாம் நடக்குது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளின் ஆடியோக்கள் தொடர்ந்து வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தற்போது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் பெண் ஒருவருடன் ஆபாசமாக பேசுவது போன்ற ஆடியோ திருச்சி சூர்யா வெளியிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் திமுக தனது மீது உள்ள பயத்தினால் தனது கட்சியினர் ஆடியோக்களை வெளியிட்டு வருவதாக மற்றொரு செய்தியாளர்கள் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். நீங்க ஏன் திமுக உண்மையிலே யாருக்கு பயப்படுது? அதிமுக கூட இல்ல. எனக்கு தான் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணும், அங்க போயிருச்சுங்க. ஒரு 2 பேர் நான் விரட்டி விட்டா அதை சேர்த்து வச்சுக்கிட்டு 2000 பேர் சேர்ந்தார்கள். கூண்டோட காலி அது அப்படி இப்படி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அதை விட்டு தொலைங்க. நீங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி. நான் பிறக்கும் போதே கருவில் இருக்கும்போது இவன் தான் எதிரின்னு குறிச்சுதான் பிரசவமானேன். அதனால நீங்க இனிமேல் எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே ஃபிக்ஸ். அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. பயப்பில்லையா? நான் கேட்கறது பதில் சொல்லு. பயப்பில்லை அப்படித்தானே? பயப்பில்லை. சினார் அமைச்சர் 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு யாருன்னே தெரியாத 2 பேர் கட்சியை விட்டு விலகிறார்கள், 1000 பேர் இணைந்தார்கள். எனக்கே இவன்லாம் யாருன்னு தெரியலையே, கட்சியை நடத்துற எனக்கே தெரியல. அவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேட்டி. இப்ப பயன்தானே? ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு எல்லாரும் செல்போனையும் பறிச்சுக்கிட்டு வழக்க போட்டு ஆடியோ வெளியிட்டு முன்னாடியில் சினிமாவுக்கு தான் ஆடியோ வெளியிட்டாங்க. இப்பதான் அரசியலுக்கு ஆடியோ வெளியிடுறதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பயம் இல்லாமையா இருக்குது? பயம் இல்லாமையா என் சின்னத்தை எடுத்தீங்க? பயம் இல்லாம எனக்கு என்ன ரைடு விட்டீங்க? என்ன பண்ணீங்க? ரைடு விட்டீங்களா? என்ன பண்ணீங்க? நடவடிக்கை இருந்தா சும்மா அச்சுறுத்தணும். எதுக்கு 6 தேர்தலை சந்திச்சவன் ஒரு விவசாய சின்னத்தை வச்சு அவனை அவசரமா அந்த சின்னத்தை நீங்க எடுத்தீங்க? பயந்தானே? அப்புறம் இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் அங்கீகரிக்கப்பட்ட 7 விழுக்காடு வச்சிருந்தேன், 1 விழுக்காடு தான் குறைஞ்சி. அந்த சின்னம் இருந்தா அப்ப வாய்ப்பு தரணும்ல, திருப்பி அதை எடுத்துக்கிட்டீங்க. இப்ப 8 விழுக்காட்டுக்கு மேல வந்துட்டேன். இப்ப நான் கேட்கிற சின்னத்தை கொடுக்கணும். அதே விவசாய கொடுன்னு வாங்கினா என்ன பண்ணிருக்கீங்க? சும்மா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.